நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காலங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காலங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மறிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார். புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தம் ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் இல்லை என்கின்ற ஒரு மேலான அன்பை இயேசு நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். திருச்சட்டத்தின்படி வாழ்வோர் பேறு பெற்றோர் என்று சொல்லி திருப்பாடலாசிரியர் அழகாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். நாம் ஆண்டவருடைய திருச்சட்டங்களுக்கு ஏற்ப ஆண்டவருடைய ஆவியால் இயக்கப்படக்கூடியவர்களாக, ஆண்டவருடைய ஆவியின் மேல் நாம் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ளக்கூட இருக்க இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். இத்திருப்பலியிலே நமக்காக ஜெபிக்க கேட்ட ஒவ்வொரு நபர்களையும் ஒப்பு கொடுத்து இறைவன் அவர்கள் அனைவருக்கும் நிறைவான ஆசீர்வாதங்களையும் நிறைவான வாழ்வையும் கொடுத்து உடல் உள்ள மன சுகங்களை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டி இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவனுக்கு எதிராக, அவர் சட்டங்களுக்கு எதிராக செய்த குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இயலாம் வல்ல இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா அருள் உதவியால் கிறிஸ்துவின் இயல்புக்கு ஏற்ப எங்களை மாற்றி அருள உம்மை வேண்டுகின்றோ. ஆதலால் பழைய மனிதனுக்குரிய இயல்பை கலைந்துவிட்டு அவருடைய வழிகளில் வாழ எங்களுக்கு வரமருள்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஸ்தேவான்
சோலமோனின் ஞானத்தையும் தூய ஆவி வழியாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 8 தொடங்கி 15 முடிய. அந்நாட்களில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அரும் செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமை அடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தை சேர்ந்த சிலரும் சீரேன் அலெக்சாந்திரியா நகரினும் சிசிலியா ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வழியாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. பின்பு அவர்கள் இவர் மோசேவுக்கும் கடவுளுக்கும் எதிராக பழிச்சொற்கள் சொன்னதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்று கூற சிலரை தூண்டிவிட்டனர். அவ்வாறே அவர்கள் மக்களையும் மூப்பர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் அவருக்கு எதிராக கிளர்ந்தெழச் செய்தார்கள். உடனே அவர்கள் எழுந்து வந்து அவரை பிடித்து தலைமை சங்கத்துக்கு இழுத்துச் சென்றார்கள். மேலும் பொய் சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவர்கள், இந்த மனிதன் இத்தூய இடத்தையும் திருச்சட்டத்தையும் எதிர்த்து ஓயாமல் பேசி வருகிறான் என்று கூறினார்கள். மேலும் அவர்கள், நாசரேயனாகிய இயேசு இந்த இடத்தை அழித்து விடுவார் என்றும் மோசே நமக்கு கொடுத்திருக்கிற முறைமைகளை மாற்றி விடுவார் என்றும் இவன் கூற கேட்டோம் என்றார்கள். தலைமை சங்கத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் அவரை உற்று பார்த்தபோது அவரது முகம் வானதூதரின் முகம் போல் இருக்க கண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 119 பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். 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 தலைவர்கள் ஒன்று கூடி எனக்கெதிராய் சூழ்ச்சி செய்தாலும் ஊழியன் உம்முடைய விதிமுறைகளை குறித்தே சிந்திக்கின்றேன். ஏனெனில் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன. அவையே எனக்கு அறிவுரையாள. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். வழிமுறைகளை உமக்கு எடுத்து சொன்னேன். நீ என் மன்றாட்டை கேட்டருளினே. உம் விதிமுறைகளை எனக்கு கற்றுத்தாரும். உம் நியமங்கள் காட்டும் வழியை என்றும் உணர்த்தி அருளும். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர்.
அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு 5000 பேருக்கு உணவளித்த பின் சீடர்கள் புறப்பட்டு கலிலேயா கடற்கரையில் மறுபக்கம் மக்கள் கூட்டமாக நின்று கொண்டிருந்தார்கள். முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதையும், அதில் இயேசுவின் சீடர்கள் மட்டும் போனார்களே அன்றி இயேசு அவர்களோடு அப்படகில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார்கள். அப்போது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகில் திபேரியாவிலிருந்து படகுகள் வந்து சேர்ந்தன. இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாவுக்கு சென்றார்கள். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அருள் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் அழகாக வாசிக்க கேட்டோம். புனித ஸ்தேவான் திருத்தொண்டராக எப்படி அவர் பணி செய்யக்கூடியவராக இருந்தார். கடந்த சனிக்கிழமை புனித ஸ்தேவான் எப்படி தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவராக இருந்தார், அவர் இந்த 7 திருத்தொண்டர்களாக அவர்களுக்கு என்ன பணி கொடுக்கப்பட்டது என்பதையெல்லாம் நாம் வாசிக்க கேட்டோம். ஆனால் இன்றைய வாசகத்திலே இவர் திருத்தொண்டராக தேர்ந்து செய்யப்பட்ட பிறகு இவர் தன்னுடைய துணிவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திருத்தூதராக அவர் வெளிப்படுகிறார். இன்றைய முதல் வாசகத்திலே புனித ஸ்தேவானை பற்றி அழகாக விளக்கக்கூடியதாக இருக்கிறது. 2 காரியங்களை அழகாக திருத்தூதர் பணி விளக்குகிறது. ஒன்று, அருளாலும் வல்லமையாலும் நிறைந்தவராக ஞானத்தோடு பேசக்கூடியவராக இருக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க, ஒருத்தர் அருளிலையும் வல்லமையிலையும் ஞானத்தோடு பேசுகிறார் அப்படின்னா எப்பேற்பட்ட காரியங்களை எல்லாம் அவரால் செய்ய முடியும், அவரால் எப்படிப்பட்ட நல்ல காரியங்களை எல்லாம் செய்யக்கூடிய ஒரு வல்லமையோடு அவர் இருக்கக்கூடியவராக இருந்தார். இரண்டாவதாக திருத்துதர் பணி அழகாக சொல்கிறது, பெரும் அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியவராக இருந்தார்.
பெரும் அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியவராக இருந்தார். கடவுளுடைய ஆவி அவர் மேல் இருக்கக்கூடியதாக இருந்தது. அவர் கடவுளால் அபிஷேகம் செய்யப்படக்கூடியவராக இருந்தார். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவராக இருந்தார். அப்படி கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியவராக இருக்கிறார். அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஒரு ஞானத்தோடு செயல்படக்கூடியவருக்கு எதிர்ப்பு கிளம்பக்கூடியதாக இருக்கிறது. எங்கெல்லாம் நன்மை இருக்குதோ, உண்மை இருக்குதோ, அங்கே கண்டிப்பாக எதிர்ப்பு இருக்கும். எதிர்ப்புக்கு பயந்து நாம் போவதற்காக வாழவில்லை என்பதை ஸ்தேவான் அழகாக சுட்டி காட்டுகிறார். எதிர்ப்போடு தான் இன்றைய திருச்சபை நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்லது செய்கிற போது, கெட்டது செஞ்சுட்டு ஜெயிலில் போட்டாங்கன்னா அது எதிர்ப்பு கிடையாது, நமக்கு கிடைக்கிற தண்டனை. உண்மைக்காக நீதிக்காக செயல்படுகிற போது எதிர்ப்பை சந்திக்கக்கூடியவராக இந்த ஸ்தேவான் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். என்ன எதிர்ப்பு அவருக்கு வருது? பொய் குற்றச்சாட்டை அவருக்கு சுமத்துகிறார்கள். பொய் குற்றச்சாட்டை. என்ன பொய் குற்றச்சாட்டு? இவர் மோசேவுக்கும் கடவுளுக்கும் எதிராக பேசக்கூடியவராக இருக்கிறார். எப்படி ஞானத்தால் நிறைந்தவர் மோசேவுக்கும் கடவுளுக்கு எதிராக பேசுவார்? ஆனால் இவர் மீது பொய் குற்றச்சாட்டு. சங்கத்திற்கு முன்பு இவர் இழுத்துச் செல்லப்படக்கூடியவராக இருக்கிறார். இவருக்கு எதிராக பலர் பொய் பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவர் எதிர்ப்புகளை சந்திக்கின்ற போதும் கூட இன்றைய வாசகம் ஒரு அசாதாரணமான ஒரு நிகழ்வை, எக்ஸ்ட்ராடினரி திங், அசாதாரணமான ஒரு நிகழ்வை அழகாக சுட்டி காட்டுகிறது. இந்த திருச்சங்கத்திற்கு முன்பாக அவரை இழுத்துச் சென்று அவரை குற்றம் சாட்டுகிற போதும் கூட யார் உணர்றாங்க? அந்த திருச்சங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் ஸ்தேவானுடைய முகத்தை பார்க்கிற போது என்ன சொல்கிறார்கள்? அவருடைய முகம் ஒரு வானதூதரின் முகம் போல இருக்க, வானதூதரின் முகத்தை போல இருக்க பிரகாசமாக இருப்பதை அவர்கள் காணக்கூடியவராக இருக்கிறார். கடவுளின் அருளால் நிறைந்திருக்கக்கூடியவர் துன்ப வேளையிலும் கூட கடவுளுடைய பிரசன்னத்தை அந்த இடத்திலே வானதூதரின் முகத்தை போல அவர்கள் காணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நாம் கடவுளினுடைய பிரசன்னத்தை எப்போதும் உணர்ந்திருக்கிறோம். பிரசன்னத்தை, அவருடைய பிரசன்னத்தின் வழியாக நாம் தாங்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதற்கு ஸ்தேவான் அங்கு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்வை நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். வானதூதரின் இந்த வானதூதரின் முகத்தை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அழகான ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். புனித மேக்ஸ்மில்லியன் கோல்பே. இந்த மேக்ஸ்மில்லியன் கோல்பே பற்றி நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை இவர் ஆக்ஸ்ட்ரிச் என்று சொல்லப்படக்கூடிய வதை முகாமிலே துன்பப்படக்கூடியவராக இருந்தார். எதுக்காக துன்பப்பட்டார்? அவரோட இருந்த ஒரு சகோதரர் குடும்பத்தோடு வாழணும். அந்த குடும்பத்தோடு வாழ்கிறதுக்காக அவர் புலம்புறாரு. ஐயோ, என்னை கொண்டு வந்துட்டாங்களே, என்னை கொல்ல கூட்டிகிட்டு போகிறாங்களே. என்ன பண்ணுவாங்க? யூதர்களை எல்லாம் ஒரு ரூமில் அடைச்சி வச்சு அதுலேருந்து ஒரு 15 பேர்த்த 20 பேர்த்த கொண்டு போய் சாவடிக்கிறதுக்கு ஒரு ரூமில் சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல், அல்லது எதுவுமே கொடுக்காம அவங்கள அந்த ரூமில் அடைச்சி வச்சுருவாங்க. அவங்க எதுவுமே இல்லாமல் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வேதனைப்பட்டு இருட்டறையில் வேர்த்து ஊற்றி ஒன்றுமே இல்லாமல் காத்தோட்டமே இல்லைனா எப்படி இருப்பாங்க? எவ்வளோ நாள் உயிர் வாழ முடியும்? அவங்க கூடிய சீக்கிரத்தை இறந்துருவாங்க. அந்த துன்பத்தையும் வேதனைத்தையும் ஐயோ நான் எப்படி தாங்கிக் கொள்வேன், இந்த குடும்பத்தை பார்க்க முடியாமல் போயிடுமே அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருந்த போது இந்த மேக்ஸ்மில்லியன் கோல்பே உனக்காக நான் செல்கிறேன் என்று சொல்லி அவருக்காக இவர் தன்னுடைய அந்த ஒரு 15 பேர்த்தோடு 25 பேர்த்தோடு சேர்ந்து அந்த வதை முகாமுக்குள்ளே செல்கிறார். அந்த வதை முகாமுக்கு சென்ற பிற்பாடு தன்னை முன் அவர் கடவுளுக்காக, அந்த மனிதனுக்காக அர்ப்பணிக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த முகாமுக்கு சென்ற பிறகு பட்டினி, துன்பம், வேதனை, பசி, தாகம் என்று எல்லாமே அவருக்கு இருந்தது. கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. இத்தனை வேதனைகளும் அவருக்கு இருந்தது. காவலர்லாம் யோசித்தாங்க, 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, என்னடா எப்போதும் ஒரு 15 பேர்த்த உள்ளே வச்சு பூட்டினோம்னா எப்போத்தாலும் ஒரு அலறல் சத்தம் கேட்குமே, எங்களை காப்பாற்றுங்கன்னு சத்தம் போடுவாங்களே, இந்த பேட்ச் என்ன, இந்த குழு போச்சு, ஒரு சவுண்டும் காணா, யாரும் கதவை தட்டலை, யாரும் சத்தம் போடலை, ஆனால் ஒரு அமைதி இருக்குது அந்த இடத்துல. அப்பப்போ ஏதோ பாடுற சத்தம் கேட்குது, என்னது அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஓட்ட வழியாக யோசித்து ஓட்ட போட்டு பார்க்குறாரு. பார்த்தா அவங்க எல்லாம் கடவுளை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் கடவுளை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். கடவுளை புகழ்ந்து அவர்களை கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதை பார்த்த காவலர்களுக்கெல்லாம் ஆச்சரியம் அவங்களுக்கு. கதவு திறந்துட்டு போய் பார்க்குறாங்க. பார்த்தா
அங்கு எல்லோரும் அமைதியாக ஜெபம் செய்து கொண்டு, கடவுளை போற்றி கொண்டு, கடவுளை புகழ்ந்து கொண்டு, கடவுளை பாடிக்கொண்டு அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருடைய முகத்திலும் ஒரு பிரகாசமான ஒளி. அந்த இடம் இருளாக இருக்கிற போதும் கூட அந்த இடத்திலே ஒரு பிரகாசமான ஒளியை அந்த காவலர்கள் காணக்கூடியவர்களாக இருந்தார்கள். விடுவாங்களா? திரும்பி பூட்டி வச்சு அவங்கள கொலை பண்ணிட்டாங்க, இறக்கிறார்கள். இறந்தாலும் அவர்களுடைய முகம் பிரகாசமாக இருந்தது என்பதை அந்த காவலர் ஒருவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். கடவுளுடைய பிரசன்னம் எங்கு இருக்கிறதோ அங்கு கடவுளுடைய முகத்தை நாம் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுளுடைய முகமாக நாம் மாறக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதுதான் ஸ்தேவானுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியதாக இருந்தது. ஸ்தேவானுடைய வாழ்க்கையில் நடந்தது, மேக்ஸ்மிலியன் கோல்பேலின் வாழ்க்கையில் நடந்தது. இன்னும் சொல்ல போனால் பல புனிதர்களுடைய வாழ்க்கையிலும் கடவுளுடைய முகத்தை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக. கல்கத்தா அன்னை தெரசாவை பார்த்து நீங்கள் கடவுளாக தெரியுறீங்க எனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இந்து சகோதரர் சொன்னதாக அருள் தந்தை வின்சென்ட் தன்னுடைய புத்தகத்தில் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். நான் கடவுளை பார்க்கிறேன் அன்னை தெரசாவின் முகத்தின் வழியாக. கடவுள் நிறைந்திருக்கிற போது எந்த துன்பமாக, எந்த வேதனையாக, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாம் கடவுளை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கி பார்க்குறோம், தானியேல் நூலில் கூட இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இருக்கிறது. தானியேலை பொய் குற்றச்சாட்டு படுகிறார்கள், அவருக்கு எதிராக சதித்திட்டமெல்லாம் தீட்டுகிறார்கள். ஆனால் தேவனுக்கு உண்மை உள்ளவராக, கடவுளுக்கு உண்மை உள்ளவராக அவர் நிலைத்திருக்கக்கூடியவராக இருக்கிறார். சிங்க குகைக்கு போன போதும் கூட சிங்கம் அவரை சாப்பிடவில்லை. சிங்கம் எவ்வளோ பசியாக இருந்திருக்கும், ஆனால் சிங்கம் அவரை சாப்பிடவில்லை. காரணம், சிங்கத்திற்கு கூட தெரிகிறது கடவுளுடைய முகம். கடவுளுடைய முகம் யாராக இருந்தாலும் கடவுளுடைய பிரசன்னத்தை நாம் வெளிப்படுத்துகிற போது வானத்துதரின் முகத்தை போல, கடவுளினுடைய முகத்தை போல நாம் நம்மை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். தானியேலாக இருந்தாலும் சரி, ஸ்தேவானாக இருந்தாலும் சரி, சூசனாவுடைய வாழ்க்கையில் இப்படி தான் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. சூசனாவுக்கு எதிராக பல்வேறு விதமான குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் எழுந்த போதும் கூட அவருடைய முகம் பிரகாசமாக வெளிப்படுத்தக்கூடியதாக, உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. நெருக்கடியான வேலைகளிலும் சூழ்நிலைகளிலும் உண்மை உள்ளவர்களாக நாம் நிலைத்து நிற்கிற போது தேவன் நம்மை காப்பாற்றக்கூடியவராக இருக்கிறார். இறைவன் நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். நம்மோடு பிரசன்னமாயிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்க்கை வரலாற்றிலே பார்க்கிற போது வறுமையும் புறக்கணிப்பும் உடல் ரீதியாக அவருக்கு பல்வேறு விதமான துன்பங்களும் வேதனைகளும் இருந்த போதும் கூட அவருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனிதராக, அமைதியில் கடவுளை காணக்கூடிய ஒரு மனிதராக அவர் பலரால் ஈர்க்கப்படக்கூடியவராக இருக்கிறார். புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்க்கையிலே பார்க்கிற போது அவர் அழகாக சொல்கிறார், எக்காலத்திலும் நற்செய்தி அறிவியுங்கள், தேவைப்படும் போது மட்டும் வார்த்தையை பயன்படுத்துங்கள், எல்லா நேரங்களிலும் வாழ்வை சாட்சியாக்குங்கள். வாழ்வை சாட்சியாக்குங்கள். அவருடைய வாழ்வே கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியதாக இருந்தது. ஸ்தேவானுடைய வாழ்வு கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியதாக இருந்தது. இயேசு இறைவனை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார். நம்முடைய வாழ்வும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியிலும் கூட மக்கள் கூட்டம் இயேசுவை தேடி அலையக்கூடியதாக இருக்கிறது. இயேசு எங்கே போயிட்டாருப்பா, இயேசு எங்கே போயிட்டார், இயேசுவை தொடர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் போகிறாரோ படகு எடுத்துகிட்டு இயேசு போகிற இடத்துக்கெல்லாம் சுற்றுறாங்க. இயேசுவை பார்த்தபோது எப்போ வந்தீங்க, இங்கே எங்களை விட்டுட்டு ஏன் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இயேசு என்ன சொல்கிறாரு, நீங்கள் அருள் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள். இன்றைக்கி மட்டும் நடக்கிறது இல்லை. இன்றைக்கி ஜெபக்கூட்டம் நடத்தணும் அப்படின்னா பண்ணு தரணும் அல்லது சாப்பாடு போடணும். சிலுவைப்பாதம் முடிச்சுட்டு கூட இன்றைக்கி கஞ்சி ஊற்றினா தான் கூட்டம் இருக்குது. நீங்கள் அருள் அடையாளங்களை கண்டதால் அல்ல, நான் யாரையும் குறை சொல்லவில்லை. மாறாக இன்றைய மனநிலை எப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு மாறக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கி பூசை வச்சோனாலே அதுக்கு ஏதாவது தர வேண்டிய ஒரு சூழ்நிலை. இன்றைக்கி ஏதாவது ஒன்று புதுசாக நவநாள் ஆரம்பித்தாங்களாலே பங்குசாமியார் யோசிக்கிறது சாப்பாடும் சேர்த்து தான். நல்ல காரியம், உண்மையான நல்ல காரியம், நான் தவறு என்று சொல்லவில்லை. மாறாக ஆனால் நாம் எதை நோக்கிய சிந்தனையோடு ஆலயத்தை சார்ந்திருக்கிறோம்? அருள் அடையாளங்களையா அல்லது வயிறார உண்டதாலா?
உடல் சார்ந்த பசிக்கும் ஆன்மீக பசிக்குமான ஒரு வித்தியாசத்தை தான் இந்த முதல் வாசகம் நற்செய்தி வாசகம் நமக்கு அழகாக சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இயேசு அதுதான் சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். அருளடையாளங்கள் வயிறார உண்ணுதல். இந்த அருள் அடையாளம் என்பது ஆன்மீக பசிக்கான ஒரு தாகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஸ்தேவான் அதை நோக்கி செல்லக்கூடியவராக இருந்தார். இந்த ஆன்மீக பசிக்கான ஒரு வாழ்வை அர்ப்பணிக்கக்கூடியவராக இருந்தார். உடல் சார்ந்த பசி என்பது இயேசுவோடு இருந்தவர்கள் தேடிக்கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை, அல்லது இயேசுவுக்கே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் நீங்கள் அருளடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக வயிறார உண்டதால், அப்பங்களை வயிறார உண்டதால் என்னை தேடுகிறீர்கள் என்று சொல்லி இயேசுவே சொல்கிறார். இன்றைக்கி இயேசு நம்ம எப்படி பார்க்குறோம்? ஏடிஎம் மிஷின் போல் என்ன கேட்குறோமோ கடவுள் நம்ம கொடுத்துடணும். கொடுக்கலையா, பல நேரங்களிலே நாம் சோதனைக்கு வைத்து அவரை நாம் பல நேரங்களிலே சோதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். உடனடியாக இன்றைக்கி எல்லாமே எனக்கு கிடச்சிடணும். எக்ஸாம் தேர்வுக்கு போகிறதுக்கு முன்னால் மாணவர்கள்லாம் இந்த போர்டில் இந்த ஒரு ஸ்டாச்சு இருந்துச்சுன்னா கண்ணாடி ஃபுல்லாக எழுதி வைக்கிறது, நம்பர் எழுதுறது, பேர் எழுதுறது. என்ன காரணம்? இந்த நம்பரை பாஸ் ஆக்கி விட்டுருவார். கடவுள் தெரிஞ்சிடல அந்த நம்பர். உடனே நம்பரை பார்த்தாருன்னா கடவுளை வந்து பாஸ் ஆக்கி விட்டுருவார். அல்லது கேண்டில் கொளுத்தி வச்சா நம்ம பாஸ் ஆயிடுவோம். அல்லது நமக்கு தேவைகள் ஒன்று இருக்குதுன்னா கடவுள் கேண்டில் கொளுத்துனா, அல்லது நோன்பு இருந்தால், அல்லது நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். உடனடியாக எனக்கு எல்லாமே தேவை, அந்த தேவைகள் கிடைக்க வேண்டும், சிக்கல்கள் தீர்ந்துவிட வேண்டும். ஏடிஎம் மிஷின் போல தான், காடை போட்டால் காசு வருதில்ல, அதுபோல் கடவுள்கிட்ட கேட்டால் எனக்கு எல்லாமே கொடுத்துடணும் கடவுள். நிலை வாழ்வை தேடக்கூடியவர்களாக, நிலை வாழ்வு தரும் உணவுக்காக உழைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இயேசுகிட்ட கேட்குறாங்க சீடர்கள், இந்த நிலை வாழ்வை மக்களை கேட்குறாங்க, நிலை வாழ்வை அழியாத உணவை பெறுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இயேசு என்ன சொல்கிறார்? ஒரே ஒரு வார்த்தை, கடவுளை நம்புங்கள், கடவுளை நம்புங்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டபோது, கடவுள் அனுப்பியவரை நம்புங்கள், கடவுளுக்கு ஏற்ற செயல், கடவுளை நம்புங்கள். இன்றைக்கி கடவுளை நம்புறதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸ்தேவானுடைய வாழ்வு நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறது. அவர் அந்த 7 திருத்தூதர்கள் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு மேஜையில் உணவு பரிமாறக்கூடிய ஒரு பணியை செய்வதற்காக அவர் அமர்த்தப்பட்ட பிறகு கடவுளுடைய வார்த்தையை அதன் வழியாக அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். கடவுளை முழுமையாக நம்பினார். கடவுளுடைய உண்மையை அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார். இன்றைக்கி உண்மையை சொன்னோம்னா நமக்கு வேதனை தான், துன்பம் தான், இல்லைன்னா சொல்லலை. ஆனால் என்ன நடந்தாலும் பரவாயில்லை, கடவுளுக்காக நீங்கள் உண்மை உள்ளவர்களாக அதை வெளிப்படுத்துங்கள். கடவுளுடைய பிரசனத்தை நீங்கள் அங்கு உணர்வீர்கள். அங்கு கடவுளுடைய பிரசனம் கண்டிப்பாக நடக்கக்கூடியதாக இருக்கும். ஸ்தேவான் இதுதான் நமக்கு கற்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். தைரியத்தோடு கூடிய சத்தியத்தை, உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய மனிதராக ஸ்தேவான் வெளிப்படக்கூடியவராக இருக்கிறார். இரக்கத்தோடு அவர் துன்பத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மனநிலைக்கு அவர் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். எல்லாத்திலையும் தாண்டி முக்கியமானது சமரசமற்ற ஒரு நம்பிக்கை அல்லது விசுவாசம். கடவுள் மீது கொண்ட சமரசமற்ற ஒரு நம்பிக்கையோடு கடவுளை நம்பக்கூடியவராக இருந்தார். கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அதனால தான் அவர் கல்லால் அடித்து கொல்லும் போது கூட தொடர்ந்து வரும் வாசகங்கள், அவரை கல்லால் அடித்து கொன்ற போதும் கூட இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மண்டியும் என்று சொல்லி இயேசு சொன்ன வார்த்தைகளை சொல்லி உயிரிடக்கூடியவராக இருக்கிறார். இவரை பார்த்த நபர்கள் பலர், ஸ்தேவானை பார்த்த நபர்கள் பலர் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்று நாம் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு நம்முடைய வாழ்வை மேற்கொள்ளக்கூடியவராக இருக்கிறோம்? கடவுளுடைய அருளடையாளங்களை கண்டதால் நாம் நம்பக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அல்லது நம்முடைய உடல் தேவைகளுக்காக, பசிக்காக, உணவுக்காக, தேவைகளுக்காக, பணம், பதவி, பட்டம் என்று சொல்லி அடுக்கிக் கொண்டு அதற்கான வசதியாக என வாழ்வுகளுக்காக நம்மை நாம் அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்கின்ற ஒரு கேள்விகளை தான்
இன்றைய வாசகங்கள் நம்மை சிந்திக்க அழைக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்வு கடவுளுடைய வாழ்வை பிரதிபலிக்கக்கூடிய வாழ்வாக இருக்கிற போது நம்முடைய முகங்களும் வானதூதரின் முகத்தைப் போல பிரகாசமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். வேதனைகளிலும் துன்பங்களிலும் சோதனைகளிலும் எல்லா நிலைகளிலும் கடவுள் நம்மோடு பிரசன்னமாக இருக்கக்கூடியவராக இருப்பார், நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருப்பார். நாம் கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்து வானதூதரின் முகத்தை போல கடவுளுடைய முகத்தை வெளிப்படுத்தக்கூடிய மனிதர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொண்டு வாழ்கிற போது நாம் இறைவான ஆசிரை பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த வயிறார உண்டதால் நீங்கள் என்னை பின்பற்றுகிறீர்களா என்று சொல்லி இயேசு அப்படிப்பட்ட ஒரு கேள்வி நம்மிடத்தில் கேட்டுவிடக்கூடாது. நான் செய்கிறேன் என்பதற்காக நீங்கள் என்னை பின்பற்றுகிறீர்களா என்கின்ற ஒரு கேள்வியை இயேசு நம்மிடத்திலே ஒருபோதும் கேட்டுவிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் நாம் வாழாமல் நம்முடைய கடவுளை நம்பி கடவுளுக்கான ஒரு வாழ்வை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய மனிதர்களாக நம்மையே நாம் மாற்றிக்கொண்டு வானதூதரின் முகத்தை போல பிரகாசமாக ஒளி வீசக்கூடிய மனிதர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள இத்திருப்பலிகளை சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். வசந்தம் மறுத்தால் காற்றிலும் வாழ்வேன், வான்மலை நின்றால் ஊற்றிலும் உய்வேன். வசந்தம் மறுத்தால் காற்றிலும் வாழ்வேன், வான்மலை நின்றால் ஊற்றிலும் உய்வேன். செல்வங்கள் மறுத்தால் ஏழ்மையில் வாழ்வேன், செல்வங்கள் மறுத்தால் ஏழ்மையில் வாழ்வேன். இயேசுவே நீ இன்றி நான் எங்கு செல்வேன், மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா. என் மனம் ஏற்க தயக்கமோ, நாம் காகித பூ என்ற வருத்தமோ. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டுதல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மகிழ் ஒரு இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இப்பிசிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளர்களுக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலை அனைவரது வாழ்வும் உயிர் தரலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி அக்களித்து
மகிழ்வதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவளென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருகவையை சிறப்பாக எங்களுடைய திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் அன்பிலும் விசுவாசத்திலும் உறுதி பெறச் செய்திருளும். இங்கு கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்கோடு துவில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மறை சாட்சியர், இவ்வுலகில் உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லி செவிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்கள் அனைத்திலுமிருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப நல்வாழ்வையும் எமேட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சி எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்னுடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் உடைய திருச்சபையின் எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் உள்ளங்களுக்கு, குடும்பங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீரே. பாஸ்கா அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இறைவனின் அன்பை உணர்ந்தவர்களாக சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. தேவனை உலகிற்கு அளித்தவளே, தேடிய துணையை கொடுப்பவளே. தேவனை உலகிற்கு அளித்தவளே, தேடிய துணையை கொடுப்பவளே. வாடிய மகவை அணைப்பவளே, வாழிய ஞானிய காவலே. தாரகை சோடும்
மாமரியே, தாளினை பணிந்தோம் காத்திடுவாய். தாரகை சூடும் மாமரியே, தாளினை பணிந்தோம் காத்திடுவாய். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.